நமது தெய்வீக டிஜிட்டல் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? திருமண தடை. அப்போ அந்த திருமண தடை நீங்கிறது. அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம்னு வரும்பொழுது அது மறுமணமான கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அப்போ திருமண விஷயங்களில் தடைகள் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, ஆன திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வரக்கூடிய அமைப்புகளும் சரி, இதை எப்படி பார்க்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நண்பர்களே. அப்போது இந்த மாதிரி திருமணம்னு வரும்பொழுது உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நம்மளுடைய தெய்வீகம் டிஜிட்டல் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் பார்க்குற நண்பர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு இந்த 7 பொருத்தம் பார்க்குறேன், 6 பொருத்தம் பார்க்குறேன், இது மட்டும் கிடையாதுங்க. ஜோதிடம்னு நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கட்ட பொருத்தத்தை பார்த்து, பெண்ணுக்கும் பையனுக்கும் ஜோதிடத்தை நம்பக்கூடிய அன்பர்கள் கட்ட பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறதும் மேண்டேட்ரி. அப்போ நட்சத்திர பொருத்தம் இருக்கா? 100% இருக்குது. அதில் நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது மட்டுமே வேணுமா? கிடையாது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்துட்டு பண்ணணும். அதே மாதிரி செவ்வாதோஷம் அப்படி கிடையாது. விதின்னு ஒன்று இருந்ததுன்னா விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது. செவ்வாய் ஒரு சில இடங்களில் இருந்தால் அது மாற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு விதிவிலக்குகள் உண்டு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆராய்ஞ்சிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணுறீங்களா? தயவு செஞ்சு உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குறேன், லவ் மேரேஜ் பண்ணுறவங்களாம் ஜாதகத்தை கொண்டு போய் காட்டாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால்தான் அவங்களுக்கு லவ் பண்ணணுன்னே தோணும். சரியா? அதனால இப்போ லவ் பண்ணுறவங்க எல்லாமே பிரிஞ்சிடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஃபுல்லாக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு இல்லை. அவரவர் கர்ம வினையை பொறுத்து. பட் இருந்தாலும் இந்த தடையை நீக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆணாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா, அனந்த பத்மநாப சுவாமியை மனதார நினைத்து ஃபஸ்ட்டு சுயஜாதகத்தையும் பார்த்துக்கணும் எனது அன்பார்ந்த நேயர்களே. அது மட்டும் இல்லாமல் அனந்த பத்மநாப சுவாமினா இந்த பக்கத்திலே இருக்காரா, அவரை கும்பிட்டுக்கலாமா? அது உங்களுடைய நம்பிக்கை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்லக்கூடியது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியை வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஆண்கள், சரிங்களா, அவரை நிர்மாலய தரிசனம் சொல்லுவாங்க. கார்த்தால 3 மணிக்கு நிர்மாலய தரிசனம் இருக்கும். அந்த நிர்மாலய தரிசனத்துக்கு போயிட்டு சுவாமியை வணங்கிட்டு வாங்க. சரியா? அங்கே போய் இது கொடுங்க அதை கொடுங்க நினைக்க வேண்டாம். நிர்மாலய தரிசனத்தில் போய் அங்கே வணங்கிட்டு வர்றதும் வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு வர்றது நிறைய நன்மைகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மள அரங்கநாதர்னு சொல்லக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை போய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றது ஆண்களுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். இந்த தடைகளை நிவர்த்தி பண்ணும். சரிங்களா? ஒருவேளை இந்த இதில் பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், என் அப்பன் திருச்செந்தூர் முருகனை மனதார நினையுங்கள். என் அன்பார்ந்த சகோதரிகளே, திருச்செந்தூரானை மனதார நினச்சிக்கிறது, திருச்செந்தூர் முருகனை கும்பிடுறது, அதில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் மனதார கும்பிட்டுன்னு வர்றது, வியாழக்கிழமைகளில் மனசார கும்பிட்டுன்னு வர்றது, திருச்செந்தூர் முருகன் வழிபாடுகள் செஞ்சுக்கிறது, ஆஞ்சநேய சுவாமியை மனதார சனிக்கிழமைகளில் மனசார நினச்சிக்கிறது, செவ்வாய்க்கிழமை மனசார நினச்சிக்கிறது, ஆஞ்சநேய சுவாமியை மனசார நினச்சிக்கிறது, இந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சுக்கிறது இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நம்ம முருகப்பெருமானோட மூல மந்திரங்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், போன நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். திருப்பியும் நம்ம நேயர்களுக்காக சொல்கிறேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதை நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுறேன். அதை கரெக்டாக உச்சரிப்புகள் பண்ணுங்கள். பண்ணும்பொழுது நிறைய மாற்றங்கள் வரும். அன்பார்ந்த சகோதரிகளுக்கு சொல்கிறது இந்த மந்திரங்களை மனதார சொல்லுங்கள். இதை சொல்லும் பொழுது கரெக்டான உங்களுக்கான பெட்டர் ஹாஃப் கரெக்டாக வரக்கூடிய அமைப்புகளை இது உங்களுக்கு கொடுக்கும். சுயஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு உங்களுக்கு ஹனுமன் சாலிசா தெரிஞ்சால் ஹனுமன் சாலிசா சொல்லுங்கள். இல்லைங்க, நம்ம அவ்வளோ இது பெரிய அளவுக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தமிழில் அழகான மந்திரம் இருக்குது. 5 1 பெற்றான், 5 1 தாவி, 5 1 6 காக்கை ஏகி, 5 1 பெற்ற அடங்கை கண்ட அயலானூரில், 5 1 பெற்றான் அவன் நம்மை அழித்து காப்பான். அழித்துன்னு போட்டக்கூடாது, அழித்துன்னு போடணும். இந்த மாதிரி இந்த மந்திரத்தையும் நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ஆஞ்சநேயர் மந்திரம்னு போடுறேன். இந்த மந்திரத்தையும் மனதார நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அப்போ எங்களுக்கு ஆண்களுக்கு எங்களுக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் நினச்சிக்க வேண்டியது, நீங்கள் மனசார ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நாராயணரோட மந்திரங்கள் சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் அனந்த பத்மநாப சுவாமினே நமன் மனசார சொல்லலாம். ரெங்காருக்கு ரெங்கான்னு சொன்னாலே போதும். அரங்கனுக்கு நீங்கள் மனசார சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மந்திரமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனது அன்பார்ந்த நம்ம ஆண்களுக்கு சொல்கிறேன். ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வ மங்கள காரகம்.
இது வந்து ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட மூல மந்திரம். இந்த அஸ்வத்த நாராயண சுவாமியை மனதார கும்பிடும்போது சகல சர்வ மங்களங்களும் உங்களோட வாழ்க்கையில் வரும். இது ஏன் நான் சொல்கிறேன், ராமர் வனவாசத்துக்கு செல்லும் கூடிய காலங்களில் சிவபெருமான் ராமருக்கு சொல்லி கொடுத்த மந்திரம் தான் இந்த மந்திரம். அதனால தான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளுக்கெல்லாம் கடவுள் ஈசன்னு சொல்லக்கூடிய லார்ட் ஆஃப் லார்ட் இஸ் லார்ட் சிவான்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் அதுதான். அப்போ இந்த மந்திரத்தை மனசார சொல்லலாம். இது ஒருவேளை உங்களுக்கு அந்த திருவுருவப்படம் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அதுக்கு எப்படி நம்ம வாங்கிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன். அதை சொன்னீங்கன்னா அதுக்குள்ள பிரிண்ட் அவுட் நாங்கள் உங்களுக்கு தரோம், ஆன்லைனில் தரோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் தாராளமாக வழிபாடுகள் டெய்லி அந்த வழிபாடுகளை செய்யுங்க. நிறைய சுபிட்சங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும். இந்த வழிபாடுகள்லாம் செய்யும்போது டெஃபினட்டாக இந்த கல்யாணத்துக்காக செய்யும்போது ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க எனது அன்பார்ந்த நேயர்களே. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாடை ஃபஸ்ட்டு செஞ்சுக்கணும். காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடுகள் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆணாக இருந்தால் என்ன வழிபாடு பண்ணணும்னு இதில் சொல்லியிருக்கோம். பெண்களாக இருந்தீங்கன்னா எனது அன்பார்ந்த சகோதரிகள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுன்றது இதில் சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.